ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். 4வது மாதத்தின் 3வது வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள், இதையெல்லாம் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்குள் வாழ்கிற தெய்வம் எப்பொழுதுமே நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளையிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லா வாய்களை திறந்து, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் எல்லாருமே வாய்களை திறந்து நல்ல சத்தமா கர்த்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எது நடந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகில் 1000 காரியங்கள் மாறி மாறி நடக்கலாம், ஆனால் உன்னதத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? இந்த காலவேளையிலே சத்துரு ஆமென் வெட்கப்படும்படியாக, சத்துருடைய முகம் வெட்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய நினைவுகள் அவரை துதிக்கட்டும், நம்முடைய உணர்வுகள் அவரை துதிக்கட்டும், நம்முடைய உள்ளம் அவரை துதிக்கட்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து, ஆண்டவரே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் கர்த்தர் இப்பொழுது நீர் ஜீவனுள்ளவராக எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் உம்முடைய மகிமை இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, நீர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே உலாவுகிறேன். உடைய பிள்ளைகள் அருகிலே நீர் இருக்கிறீரையா? துதிகளை ஆண்டவரே சுகந்த வாசனையா நுகரும்படியாக நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவர் ஆராதிப்போமாக. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மாறாத தெய்வமே, மறவாத தெய்வமே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம் நீர், எங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற தெய்வம் நீர். உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி விடுகிற தேவன், உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவர், உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்திலே எங்களை உட்கார வைத்த தேவன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதிகள் தங்கள் அருகிலே எங்களை அமர வைக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட ஆண்டவரே எங்களை அருகிலே அமர விட மாட்டார்கள். அப்பா, அந்தஸ்து பார்க்கிற உலகம், ஆண்டவரே மரியாதை பார்க்கிற உலகம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று அறிந்தும், இந்த பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்தவர்கள் என்று தெரிந்தும், உம்முடைய இரத்தத்தால் கழுவி உம்முடைய பிள்ளையாக்கி உன்னதங்களிலே உம்மோடு உட்கார வைத்திருக்கிறீரே. எங்களுடைய மேன்மையை நினைக்கிறோம் ஐயா, எங்களுடைய உயர்வுகளை நினைத்து பார்க்கிறோம், எங்களுடைய அந்தஸ்தை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய அந்தஸ்து உன்னதங்களில் இருக்கிற தேவனோடு இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ரிபஹது நமர ஷகதஹல நம ரேபதஹந்தர பகலபரபியந்தரபா ரேபதக்கரபலபா. பரிசுத்த ஆவியானவரே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கும்படியாக உற்சாகப்படுத்துவீராக. அவர்களுடைய ஆவியை தூண்டி விடுவீராக. அவருடைய ஆவியில ஒரு அனலை ஏற்படுத்துவீராக. சோர்ந்து போன உள்ளங்கள் பலனடையட்டும். தளர்ந்த முழங்கால்கள்
நிமிரட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதிலே உள்ள எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி இப்பொழுது தைரியத்தோடுமை துதிக்க வைப்பீராக, அன்போடுமை துதிக்க வைப்பீராக. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு அனல் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்குள் தான் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிப்படையாய் உணர்கிற ஆண்டவரே, அந்த உணர்வை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் என்னை தூண்டி விடுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார், கர்த்தரை துதிக்கும்படியாக என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொர்ந்து போன தேவ பிள்ளைகளே, துள்ளி பாடுங்க. கர்த்தர் ஜீவனோடு நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் யோபு சொல்லுகிறார், அவர் வலதுபுறமா போற மாதிரி இருக்கு, ஆனா என்னால காண முடியல. அவர் இடதுபுறமா கிரியை செய்கிறார், என்னால பார்க்க முடியல. ஆனால் ஒன்று தெரியும், அவரை என் கண்கள் ஒரு நாள் பார்க்கும். அல்லேலூயா. மறைவாக எனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் போல காணப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் தேவன் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் நம்பி வந்த தெய்வம் எனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்பி வந்த தெய்வம் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனில இருக்கிற மேனேஜர்ஸ் தங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களை இந்த ஒரு மாசத்துல மறந்து இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய ரெகுலர் கஸ்டமர்களை எத்தனையோ கடை மறந்து இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி மற்றவங்களை நினைக்கிறது என்று நீங்களே மற்றவர்களை மறந்து இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் நம்பி வந்த இயேசு இருக்கிறாரே, அவர் ஒருபோதும் மறக்காத தெய்வம், ஒருபோதும் மறக்காத தெய்வம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாம் சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில்
பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலவீன நேரங்களில் அத்தனை பலவீனங்களில் நம்மை தாங்கினவர் அவர்தான். பலன் தந்தீரையா, சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. அல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தது. ஆனால் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாய் போய்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அரசாங்கம் தடை போட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வருவதற்குத்தான். நீங்கள் தேவனை துதிப்பதற்கோ, தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கோ, வேதத்தை வாசிப்பதற்கோ, குடும்பமாய் ஆராதிப்பதற்கோ ஒருவரும் தடை போட முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சில தடைபட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த தடைகளை உடைக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நடக்கும் தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது. ஆமென். இயேசு சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டால். இன்னைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்க தெரியுமா? அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே உங்க உள்ள ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எனக்கு வர வேண்டியதான ப்ரமோஷன், எனக்கு வர வேண்டியதான இன்கிரிமெண்ட், இன்னும் எவ்வளவோ காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறது. இதை படித்து இந்த பாடலை நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என் தடைகள் எல்லாம் உடைகிறது என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் சேர்ந்து 3வது சரணத்தை மீண்டுமாக பாடப்போகிறோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
மனசார நன்றி சொல்ற. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்ல. இரவும் பகலும் என்னை நினைக்கிறேன், இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துவோமா? தெய்வ பிள்ளைகளை மறவாமல் நம்மை நினைத்த தெய்வம். அன்னாளை நினைத்து ஆண்டவர் அருளினாராம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைத்து அருளினார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்து அருளினார். நம்மை நினைக்கிற தேவன். தாவீது சொல்கிறான், என் அண்ணன்மாரெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் பல வேலைகளில் இருக்கிறார்கள், ஆனால் நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என்னை நினைக்க என் குடும்பத்தில் யாருமே இல்லை. ஒருவேளை இந்த ஆராதனையில இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, என்னை நினைக்க யாருமே இல்லையே என்று நீ நினைக்கலாம். இத்தனை நாட்கள் நான் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறேன், ஒருவர் கூட என்னை போன் செய்து விசாரிக்கவில்லையே, ஒருவருக்கு கூட என் மேல் அக்கறை இல்லையே, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களா என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை நினைத்த தெய்வம், உன்னை உருவாக்கின தெய்வம், உன்னை படைத்த தெய்வம், உன்னை ரத்தம் சிந்தி மீட்ட தெய்வம் ஒரு நாளும் மறப்பதில்லை. நீ ஏழையாய் இருக்கிறாய் என்று சொந்தங்கள் மறந்திருக்கலாம், நீ பல போராட்டத்தில் இருக்கிறாய் என்று மற்றவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். ஆனால் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நினைக்கிறவர் ஆண்டவர். அதான் தாவீது சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான், ஆனால் கர்த்தரோ என் குடும்பம், என் நண்பர்கள், என் அண்ணன் தம்பி, என்னுடைய உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள் யார் என்னை நினைக்காவிட்டாலும் என்னை உருவாக்கின என் தெய்வம், என்னை மீட்டெடுத்த என் தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். தேங்க்யூ லார்ட். அப்படியே நன்றி சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. ரே மஹதர பலபரஹதனரபா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. ரே பலகரதரரரபரபா. நண்பர்கள் மறக்கலாம், மற்ற எல்லாரும் மறக்கலாம். சில நேரத்துல உலகம் சொல்லும் கடவுளுக்கு அடுத்து தாய் தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாய் கூட உன்னை மறக்கலாம்ப்பா. சரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. என்னை மறக்காதவர் தாய் கூட பிள்ளைகளை மறக்கலாம், ஆனா என் ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். ஆயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார்.
நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சந்தோஷமா சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரை முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை இன்னும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. தேவ பிள்ளையே, உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஒரு காரியத்தை செய்ய போறோம். இப்ப எல்லாருமே இருக்கிற இடத்துல குடும்பமா இருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் வெக்கப்படாம குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீங்க முழங்கால் படிக்கிட்டு இருந்தா கூட அப்படி கரெக்டா அந்த ஒரே வரிசையில வர்ற மாதிரி உட்கார்ந்து நல்ல கரங்களை பிடித்து உங்களுடைய எல்லாருடைய கரங்களை பிடித்து கொண்டு கரங்களை அப்படி மேல தூக்கணும். இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பிரதர் முன்னாடி வாங்க. இப்படி குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கரங்களை உயர்த்தி உங்க தலைகளை அப்படி மேல பார்க்கணும். ஏன் தெரியுமா? இப்ப நம்ம 3வது சரணத்தை பாட போறோம். இந்த 3வது சரணத்தை மூணாவது சரணத்தை பாட போறோம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். அன்பான தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொருவரும் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு அதை விட நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் எத்தனையோ காரியங்களை யாரையோ நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். நீங்க மேல பார்த்தா உங்க வீட்டினுடைய மேல் தளம் தான் தெரியும், அந்த மேல இருக்க சீலிங் தான் தெரியும். ஆனா விசுவாசத்துல அதுக்கு மேல நான் கர்த்தரை பார்க்கிறேன்னு பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அவரை நோக்கி பார்த்திருக்கீங்க. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு விசுவாசத்துல நீங்க செஞ்ச கிரியைகளை தேவன் கனம் பண்ணுகிறார், அதை அங்கீகரித்திருக்கிறார். சீக்கிரத்துல நல்ல நல்ல செய்திகள் அவங்களுக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னொரு பாடலை கூட நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் நோக்கி பாருங்க. இப்ப கம்பெனியை நோக்கி பார்க்க முடியல, முதலாளியை நோக்கி பார்க்க முடியல, ஆனா இயேசு நோக்கி பார்க்கறதுக்கு எப்பவுமே அவர் நமக்காக ஆயத்தமா இருக்கிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காக்கின்றார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார்.
படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். மூன்றாவது சரணம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போகும்போதும் காக்கிறாராம், திரும்பும் போதும் காக்கிறாராம். இன்னைக்குள்ள சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் கெடுபிடி, வெளியே போக முடியல. ஆங்காங்க போலீஸ்காரங்க உட்காந்து எதுக்கு போற எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லது. ஏன் நமக்கு வெளியே போக பயம்? எங்கேயாவது இந்த கொரோனா வியாதி நம்மளை ஒட்டிடுமோ அப்படின்ட்டு வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் நமக்கு பயமா இருக்கு. எந்த காத்துல பறந்து எப்படி வருதோ தெரியலையேன்று. அது உண்மைதான். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாடு பயந்து போயிருக்கு. இன்னும் சமூக தொற்று இன்னும் வரல. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றைக்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீ வெளியே போகும்போதும் அவர் உன்னை பாதுகாக்கிறார், நீ திரும்ப உள்ள வரும் பொழுதும் உன்னை பாதுகாக்கிறார். ஏன்னா நீங்க போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய செட்டையினாலே உங்களை மூடி மறைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, வெளியே நமக்கு எட்டி பார்த்தோம்னா வானம் தான் தெரியும். ஆனா நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு லேயர் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறார். போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மட்டும் கரங்களை தட்டி பாடுவோமா? போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாடு காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாடு காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணின பொழுது பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்த தெய்வமே, இன்றைக்கும் எங்களோடு கூட அப்படியே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை நீர் காக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நீர் பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எத்தனை ஆச்சரியமானவர், எத்தனை அற்புதமானவர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகள் மாறாதவைகள். அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு ஆடினான். முழு பலத்தோடு ஆடி பாடி கர்த்தரை துதித்தான். நன்றி பெருக்கு. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, எவ்வளவு நன்றி நமக்குள்ள வரணும். ரீ மகஷதலஹரதனமா நீ மகதியார பலஹரதரபா ரே மகதியனமரகதனமரபா உரிபலகரதனரபா கரதரபா ஷகலகரதனமாரதனமாரதந்தரகதரபலலிபிரபியந்தரபக்கரபலபா ரிமினிமனமுதுரபலிபிரபிதரபலலபரபா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். ஆண்டவர் என்றைக்கும் கைவிடுவாரோ என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். புலமொழியிலே சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் நம்மை அணைக்கிறது என்று.
ஒருவேளை இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த சிற்றைகள் தேவனுடைய ஒரு கோபாக்கணையாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவருக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிறுத்துகிறார். சில நேரங்களிலே தேவ பிள்ளைகளை பாதுகாத்து விட்டு நியாய தீர்ப்பை ஆண்டவர் சரி கட்டுகிறார். எதுவோ நமக்கு தெரியாது, எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய தேசத்துக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய உத்தரவாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருந்த வண்ணமாக நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்கள். இப்பொழுது பிறகு ஜெயசீலன் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்ல நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. முதலாவது நம்முடைய திருவொற்றியூரை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம். திருவொற்றியூர்ல இருக்க எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். இனம், மதம், ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய சென்னை பட்டணம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நாளிலே கிட்டத்தட்ட 196 பேருக்கு இந்த வியாதி சென்னையிலே பரவி இருக்கிறது. திருவொற்றியூர்ல மட்டும் 6 பேருக்கு பரவி இருக்கிறது. இந்த திருவொற்றியூருக்காக, சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, உலக நாடுகளுக்காக, விசேஷமாக அமெரிக்காவுக்காக 5.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தேதியின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேதி 13, ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இந்த 13ஆம் தேதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது அதிகமா இருக்கலாம். ஆனால் இந்த தேதியில நாங்கள் ஜெபிக்கிறோம், அதனுடைய வேகத்தை கர்த்தர் குறைக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல தகப்பனே ஆண்டவரே அப்பா, பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா. நாங்கள் சுற்றி வசிக்கிற எங்களுடைய திருவொற்றியூர் பகுதியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே அப்பா. உம்முடைய சுகம் கொடுக்கிற கரம் நீட்டப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். என்னுடைய தழும்புகளால் சுகமாவினீர்கள் என்று சொன்னீங்களா தகப்பனே ஆண்டவரே அப்பா. உம்முடைய கல்வாரியின் ரத்தம் தகப்பனே ஆண்டவரே அப்பா, அந்த திருவொற்றியூர் பகுதி முழுவதிலும் தகப்பனே இயேசுவே, உம்முடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பல அநேக தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே, முற்றிலுமாய் அது நின்று போகும்படி தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும் தகப்பனே ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாகி எங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஜாதி, இனம், மதம், மொழி வேறுபாடு இல்லாமல் தகப்பனே ஆண்டவரே அவன் எல்லோருக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தேவன் நீரல்லவா அப்பா. ஆண்டவரை, எல்லோருக்காக ரத்தத்தை சிந்தின தேவன் நீரல்லவா தகப்பனே. எல்லோரையும் நேசிக்கிற கர்த்தர் நீரல்லவா ஆண்டவரே அப்பா. நீங்க எல்லாருக்கும் மனதிறங்கும்படி ஆண்டவரே அவன் மனதிறங்கும்படி தகப்பனே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே ஆண்டவரே. அவன் என்னுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடும் போது தகப்பனே ஆண்டவரே அவன் நான் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கேன் தகப்பனே ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரை, எங்களுடைய சென்னை பட்டணம் முழுவதும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை கிட்டத்தட்ட 199 பேருக்கு ஆண்டவரை அவன் அதிகமான பாதிப்பு இருக்கிறது ஆண்டவரே செய்திகள் வந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை நீங்க கொடுங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தகப்பனே ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனே. இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் தகப்பனே ஆண்டவரே. என்னுடைய நாமத்தினால சுகமாவீர்கள் சொன்னீங்க தகப்பனே ஆண்டவரே. அவன் முழு சென்னையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பதிகளும் உடைய ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களும் ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. அவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரை. மேற்கொண்டு தொற்று பரவாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரை, ஒருவரை பலவந்தம் பண்ணாதபடிக்கு தகப்பனே. ஆமென் ஆண்டவரை. இந்த மரண தருவாயில் இருக்கிறவங்க நீங்க விடுவீங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். மரணத்திற்கு அதிகாரி நீங்க தகப்பனே ஆண்டவரே. உங்களுடைய உயிர் திறந்த வல்லமை ஆண்டவரை இன்றும் ஆண்டவரை கிரியை செய்ய வல்லமை தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நீங்க ஜீவனுள்ள தேவன் தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் நாங்கள் அறிந்து உம்மிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரை. கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரை. முழு இந்தியாவும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரை. இந்தியாவிலும் ஆண்டவரை எல்லா மாநிலங்களிலும் தகப்பனே ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரை. ஆமென். மும்பையில் ஆண்டவரை பல ஆயிரம் ஆண்டவரை அதிகரித்து கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரை. ஆமென். தாராவி பகுதியில் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரை. உம்முடைய வல்லமை கரம் ஆண்டவரை, உம்முடைய நீட்டப்பட்ட கரம் தகப்பனே ஆண்டவரை. உம்முடைய நீட்டப்பட்ட கரம் பரலோகத்திலிருந்து நீட்டப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் கரம் நீட்டப்படும் தகப்பனே ஆண்டவரை. ஆமென். முழு இந்தியாவும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாநிலத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. அவன் ஒவ்வொரு மாநிலத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கிற கேரளா ஆண்டவரே, ஆந்திரா, தெலுங்கானா ஆண்டவரே அப்பா, மகாராஷ்டிரா ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவன் எல்லை எங்கும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. எல்லை எங்கும் ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே ஆண்டவரே. அவன் யெகோவா ரஃபா என்கூட நாமத்தில் நாங்கள் சுகம் எடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதி, எல்லா வைரஸ் ஆண்டவரே, எல்லா கொடிய சத்துரு விலகி ஓடுவான் தகப்பனே. அவன் இயேசு நாம
நாமத்தினால் எல்லா ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் இயேசுநாமத்தில் நாங்கள் துரத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உமக்கே அதிகாரம் உண்டு, உம்முடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு தகப்பனே ஆண்டவரே. ஓ glory to Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இதேபோல உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. இந்த உலகத்தை உண்டாக்குன தேவ நீர் தகப்பனே. ஆமென். பூமியை திட்டப்படுத்தின நீங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென் அப்பா. மக்கள் வாழும்படி நீங்க பங்கு போட்டு கொடுத்தது நீங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எல்லா உலக நாடுகள் எல்லா தேசத்திலும் உடைய கிருபையின் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ஆமென். இத்தாலியில நீட்டப்படட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா சைனாவில் நீட்டப்படட்டும் தகப்பனே. ஆமென் அப்பா. வளைகுடா நாடுகளில் நீட்டப்படட்டும் அப்பா ஆண்டவர். ஐரோப்பிய கண்டத்தில் நீட்டப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமென் அப்பா. அந்த மரண துன்பத்திலிருந்து ஒரு விடுவிங்க தகப்பனே ஆண்டவர். இந்த நேரத்தில் விசேஷமாக நாங்கள் அமெரிக்காவை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. அப்பா பல லட்சம் ஜனங்கள் தகப்பனே ஆண்டவரே. அப்பா அங்க மரணத்துல ஆண்டவரே அப்பா 20,000க்கு மேல தாண்டி போய்விட்டு இருக்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தாங்க கொள்ளாத துயரம் தகப்பனே ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குவீராக, நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கிருபை நிழல் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி தகப்பனே ஆண்டவரே. ஆமென் அப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ஆமென். பாவங்களை மன்னிக்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ஆமென். இந்த தேசத்திற்கு நீர் ஒரு சுகத்தை கொடுக்கும்படி தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் முழு சபையாய் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். இதற்காக பிரயாசப்படுகிற எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவரே. ஆமென். டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே அப்பா, தூய்மை பண்ண ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்புக்கிடுகிறோம் அப்பா ஆண்டவர். ஒருவரையும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே அவனோட ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவரை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படி பதில் செய்யறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலக நாடுகளுக்கு, நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் சுகம் தருவது மட்டுமல்ல, கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு சுகம் கிடைத்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தில் நாம் மரிக்க போகிறோம். அப்படி மரிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் வந்து சேரணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, முழு உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான தெய்வம் நீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மன கண்களை திறந்தருளுவீராக. அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களோடு நீர் நடந்து போன போது அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை திறந்திரல்லவா, அவர்களுடைய மனதை திறந்திரல்லவா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நீரே மெய்யான தேவன் என்பதை அறியும்படி அவர்களுடைய மன கண்களை திறப்பீராக. ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஒரு அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே கண்களை மூடியே கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக நீங்கள் காணிக்கை சேகரிக்கிறபடி நீங்கள் அதை சேகரிக்கலாம். இல்லாவிட்டால் பிரச்சனையே இல்லை. காணிக்கை இல்லாவிட்டால் ஒரு கவலையும் இல்லை. ஆனாலும் இதை நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய்
நீரின்றி எனக்கு யாரும் இல்லை, நீரின்றி எனக்கு எதுவும் இல்லை. நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வின் அஸ்திவாரமே, நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வின் அஸ்திவாரமே. உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். கவலைகள் பெருகும் நேரங்களில் கரம் பிடித்து என்னை நடத்தினீரே, கவலைகள் பெருகும் நேரங்களில் கரம் பிடித்து என்னை நடத்தினீரே. அற்புதங்கள் செய்தவர் நீர் அல்லவோ, அனுதினமும் நடத்திடும் தெய்வம் அல்லவோ. அற்புதங்கள் செய்தவர் நீர் அல்லவோ, அனுதினமும் நடத்திடும் தெய்வம் அல்லவோ. உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். புகலிடமாய் உம்மை அண்டினேனே, புகழினை பெற்றிட உயர்த்தினீரே. புகலிடமாய் உம்மை அண்டினேனே, புகழினை பெற்றிட உயர்த்தினீரே. வழிவிலகாத என்னை நடத்திடுமே, வழிகாட்டியாக முன் செல்லுமே. வழிவிலகாத என்னை நடத்திடுமே, வழிகாட்டியாக முன் செல்லுமே. உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே. ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஏற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தந்து வழி நடத்தும். உடைய மாறாத பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஏற்கனவே புதிய ஏற்பாட்டை படித்து முடித்து விட்டோம். இந்த 21 நாள் ஊரடங்கில் அதுக்குரிய விளக்கங்களை எல்லாம் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக கொடுத்தேன். அந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஆதியாகமம், யாத்ராகமம் இந்த புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் படித்து முடிச்சிருப்போம், யாத்ராகமத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இதற்குரிய விளக்கங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குடும்பமாய் ஜெபியுங்கள். அதிகமாக தேவையில்லாமல் வெளியே எங்கும் போகாதிருங்கள். நாம் போலீஸுக்கு தப்பிச்சு போயிட்டு வர்றது முக்கியம் இல்லை. இந்த கொரோனா எந்த பக்கம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, யார் எதை தொட்டிருப்பாங்கன்னு தெரியாது. நம்முடைய பாதுகாப்புக்காக அரசாங்க சட்டத்தை மதித்து நாம் வீட்டிலேயே இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார். உலகம் முழுவதும் அதை நினைவு கூர்ந்தார்கள். எல்லா சபையும் அதை அனுசரித்தது. இருக்கிற இடத்திலே வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நமக்கு குட் ஃப்ரைடே முடிஞ்சது, அதே போல உயிர்த்தெழுந்த நாள் முடிஞ்சது. அந்த 2 நாளை ரொம்ப பரவசமா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட் ஃப்ரைடே வரப்போகுது, குட் ஃப்ரைடே வரப்போகுது
இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி ரொம்ப அதை எதிர்பார்த்து சிலுவை காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்ட சிலர் உண்டு. இப்படிலாம் பல காரியங்கள் நடந்தது. ஓகே, நாம் அந்த சிலுவை காட்சியை பார்த்து கண்ணீர் விடுவதை விட எனக்காக பாடுபட்டாரே என்று மனம் திரும்புவதற்காகத்தான் அதை ஆண்டவர் செய்தார். அப்புறம் 3 நாள் கழிச்சு நமக்கு உயிர்த்தெழுந்த நாள் வந்தது. உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்புறம் என்ன செய்ய போறோம்? அப்புறம் என்ன நடக்க போகுது? பண்டிகை முடிந்து விட்ட பின்பு அவ்வளவுதானா? அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்தும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில காரியங்களை, அந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரு, நம்பாதவங்கெல்லாம் நம்ப வச்சார். விசேஷமா இந்த தோமா நம்ப மாட்டேன்னு சொன்னாரு. பாப்பா, நீ என் விழாவில் உன் விரலை போட்டு பாரு, என் கையில உன் விரலை விட்டு பாருன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை ப்ரூஃப் பண்ணார். தான் உயிரோட தான் இருக்கேங்கிறத ப்ரூஃப் பண்ணார். இப்படிலாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவர் பரலோகத்துக்கு போறார். பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு? இது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்ன ஒரு பர்பஸோட இந்த பூமிக்கு அனுப்புனார். நான் இந்த பூமியில வந்தபோது எனக்கு 1000 வரவேற்புகள் இருந்தாலும், 1000 பேர் என்ன வாழ்க வாழ்கன்னு சொன்னாலும், பலர் என்ன தூஷித்தாலும், புகழ் ஒரு பக்கம் வந்தது, ஒரு பக்கம் நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, பசி வந்தது, களைப்பு வந்தது, எல்லாம் ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன வருமோ அதெல்லாம் எனக்கு வந்தது. ஆனால் இவைகளின் மத்தியில எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்ன? என்னை சுற்றில என்ன நடக்கிறது என்பதை விட இந்த பூமிக்கு நான் எதற்காக வந்தேன் என்பதுதான். அதனாலதான் இயேசு அடிக்கடி சொன்னாரு, என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்குனார். அவர் முழுவதும் அவருடைய தரிசனத்துல குறியா இருந்தார். இந்த பூமியில வந்ததே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அடிக்கடி அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தார். என்னை அனுப்பின பிதா, என்னை அனுப்பின பிதா, என்னை அனுப்பின பிதான்ட்டு. நான் இந்த பூமியில எதுக்கு தான் பிறந்தேன்லாம் சொல்லல. அவருக்கு தெரியும், நம்ம சொல்றோம் இயேசு இந்த பூமியில பிறந்தாருன்னு. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்தேன்னு சொன்னார். பிதா என்னை அனுப்பினார். இப்போ ஒரு ஆளை நான் ஒரு காரியமா ஒரு இடத்துக்கு அனுப்புறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பிங்க வாடா, அவ்வளவு தூரம் போயிட்டு வா அப்படின்னா அவன் என்ன மேலங்களையும் பார்ப்பான். எதுக்கு போயிட்டு வரணும்னு ஒரு கேள்வி கேட்பான். நான் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தேன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு வருவான். ஸோ நான் ஒரு இடத்துல ஒரு ஆளை அனுப்புறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும். அதை போலதான் பிதா இந்த பூமிக்கு இயேசு அனுப்புனாருன்னா ஒரு வேலையை அனுப்புனாரு. அது என்ன வேலை? அதான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தோமே, நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி மரித்தார். அது பிதா அவர் மேல் வைத்த அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்படியெல்லாம் எழுந்து பரலோகத்துக்கு போகும்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று மத்திய 28ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அவர் எப்படி பிதாவுடைய வேலையை செய்ய வந்து அந்த பிதாவுடைய வேலையை செய்து முடித்து விட்டு போனாரோ, அதே போல தான் இந்த பூமியில உருவாக்கின தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு 3.5 வருஷம் கூட வச்சிருந்தோம், அவங்க பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, அவங்கள 3.5 வருஷம் அழகா பாதுகாத்தோம், பராமரிச்சோம், தேவைகளை கொடுத்தோன்ட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போறதுக்காக இயேசு வரல. பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்ப இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்புனார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. இதை சீஷர்கள் எந்த அளவுக்கு புரிந்தார்கள் என்பதைத்தான் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறுகிறார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்க ஒரு சீனை பாருங்க. இந்த பேதுருவை தான் ஆண்டவர் கூப்பிட்டு, பேதுருவே இங்க வா, நீ பேதுருவா இருக்க, இந்த கல்லின் மேல், அதாவது இயேசு தன்னை காட்டி சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்ட்டு ஆண்டவர் அவனை அந்த சபைக்கு, வருங்காலத்திலே ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிற சபைக்கு ஒரு தலைவனாக தலைமை ஸ்தானத்திலே அவனை நியமிக்கிறார். இதை நீங்கள் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்க, 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில பார்க்கும் பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாகவே ஆண்டவர் பேதுருவை பார்த்து தெளிவா சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதே போல பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்ன தேவன் இன்னொரு இடத்துல பேதுருவை பார்த்து சொல்றாரு, இதோ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குரிய திறவுகோலை உன்னிடத்திலே கொடுக்கிறேன்.
இவ்வளவு காரியங்களை கொடுக்கிற தேவன் ஏதோ நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே, நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குதே என்பதை அவன் உணராமல், இயேசு இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப முன்னாடி வந்தான், எல்லாருக்கும் முன்னாடி முந்தி பேசினா, முந்திரி கோட்டை மாதிரி எல்லாம் நடந்தான், உண்மைதான். ஆனா இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தரிசனத்தை மறந்து விட்டான். இயேசு இருக்கிற வரைக்கும், இயேசு கூட இருந்த வரைக்கும், அற்புதம் செய்யற வரைக்கும்லாம் அவருக்கு அப்புறம் நம்ம தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி எல்லாம் அவர் ரொம்ப கொஞ்சம் தோரணை கொடுத்தாரு, வேலை செஞ்சாரு, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், ஒரு நம்பிக்கையோடு இயேசு போகிறார். உயிர்த்தெழுந்த நாள் முடிஞ்சது இல்லையா, உயிர்த்தெழுந்த பண்டிகை முடிஞ்சது இல்லையா, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நான் எப்படி பாச உலகம் முழுசும் போறது? இப்ப வீட்டை விட்டே வெளியே போக முடியலையே, யோசிக்கிறீங்களா? அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலும், அதாவது நீங்கள் இருக்கிற பகுதி, உங்களுடைய லோக்கல் ஏரியா, அப்புறம் யூதேயாவிலும், உங்களுடைய மாகாணம், உங்களுடைய மாநிலம், அதுக்கப்புறம் சமாரியா, உங்கள் அண்டை மாநிலங்கள், அதற்கு பின்புதான் ஆண்டவர் பூமியின் கடைசி பரியந்தம் என்றார். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு அப்புறம் பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் மீன் பிடிக்க போறேங்கிறான். அப்படின்னு என்ன தெரியுமா? நான் பழைய தொழிலுக்கு போறேன். ஆண்டவர் உன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார், பழைய தொழிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மீன் பிடிக்கிறவனை பற்றி அந்த ஏரியால இருக்க ஜனங்கள் மட்டும்தான் அறிவார்கள், வேற யாரும் அறிய முடியாது. அந்த ஏரியால, ஓ பேதுரு நல்லா மீன் பிடிப்பாரு, நிறைய மீன் பிடிப்பாரு, பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாரு, இப்படி அவனை பத்தி சொல்லியிருக்கலாம். அப்படி மீன் பிடித்து கொண்டிருந்தவனை கொண்டு வந்து தன்னை பின்பற்ற வைத்து, தனக்கு பின்பு அவன்தான் ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு வரணுங்கிற ஒரு தரிசனத்தையும் கொடுத்துட்டு இப்ப பரலோகத்துக்கு போயிட்டார். போன உடனே ஐயா சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் எதற்காக நம்மை பிடித்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அடிக்கடி நம்ம பாடுறோம் இல்லையா, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் என்று. உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பு இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் மேல் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த பேதுரு மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே கூட இருக்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் வரோம். ஏன்னா அதுல பாதி பேருக்கு மேல மீன் பிடிக்கிற தொழில் தானே, அதனால அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால பேதுரு என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு வெயிட் பண்ணாங்க. பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். நல்ல கவனிங்க, அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பேதுரு மீன் பிடிக்க போய் அன்றைக்கு ராத்திரியில ஒரு மீன் கூட கிடைக்காமல் தோல்வியோடு வந்தான், வெறுமையோடு வந்தான், ஏமாற்றத்தோடு வந்தான். மீண்டும் சொல்கிறேன், தோல்வியோடு வந்தான், வெறுமையோடு வந்தான், ஏமாற்றத்தோடு வந்தான். அப்படி இருந்த நிலையில்தான் இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு அவனை சந்தித்து அவனுடைய படகில் உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உட்கார்றதுக்கு படகு கொடுத்த இவனை சும்மா விடக்கூடாது, அவனை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக பேதுருடைய படகுல அவனை ஏற சொல்லி போய் ஆழத்துல போய் வளைய போடுங்கிற. சரி ஆண்டவரே, நான் ராத்திரி முழுசும் பிடிச்சு பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல, நீங்க சொல்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போறார். அவர் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் திரளான மீன்களை பிடிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஏன் தெரியுமா ஒரு மீன் கூட பிடிக்கல? ஆண்டவர் இங்க என்ன பாடம் கத்து கொடுக்க விரும்புறாரு தெரியுமா? பேதுருவே, நான் இல்லாதப்ப அல்லது நான் உன்னை சந்திச்சப்ப வெறுமையான ஆளா, ஏமாற்றம் அடைந்த ஆளா, தோல்வி அடைந்த ஆளா நான் உன்னை சந்திச்சேன். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்களை நான் செஞ்சேன், அதெல்லாம் நீ பார்த்த. ஆனா இப்ப நான் கொடுத்த வேலையை நிறைவேற்றாம, நான் உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நீ மறுபடியும் உன்னுடைய பழைய தொழிலுக்கு போறேன்ட்டு போறியே, அந்த பழைய தொழில எந்த நிலைமையில இருந்தங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கறத அங்க காட்டுறாரு. அந்த ராத்திரியில ஒண்ணுமே பிடிக்கல. ஆமா, நம்ம ஒண்ணும் இல்லாம தான் இருந்தோம். இயேசு நம்மை ஆசீர்வதித்தார், இயேசு நம்மை உயர்த்தினார். உயர்த்தின பின்பு, ஆசீர்வதித்த பின்பு மறுபடியும் நம்முடைய வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய அவருடைய வேலை காத்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையே, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பண்டிகை கொண்டாடுவதற்காக மட்டும் இயேசுவை பயன்படுத்துவதல்ல, இயேசு நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிறுக்கு பின்பு பேதுரு செய்த ஒரு காரியம், பழைய தொழிலுக்கே போறேன்ட்டு பின்மாற்றத்துக்கு போனார். இன்னும் சொல்ல போனா அழைப்பிலிருந்து விலகினான். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய பேச்சு மாறிடுச்சு.
அவனுடைய உடை மாறி விட்டது. ஆனா இப்ப மீன் பிடிக்க போனா, மீன் பிடிக்கிறவங்களை பாருங்க. நம்ம திருவொற்றியூர்ல இருக்கோம். திருவொற்றியூர்ல நிறைய மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனா மீன் பிடிக்க போகும் பொழுது அந்த தண்ணி பட்டா தாங்கக்கூடிய அளவுல, பல நாட்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுல, எளிதாக நீந்தக்கூடிய அளவுல, பல வசதிகளுக்கு ஏற்றபடி அவங்க உடை அணிந்து கொண்டு போவார்கள் மீன் பிடிக்க போறவங்க. அப்ப மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கென்று ஒரு உடை உண்டு. என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? ஆண்டவர் போட்ட வஸ்திரத்தை கலட்டி விட்டு, அதாவது அப்போஸ்தலன் அல்லது சீஷன் என்கிற வஸ்திரத்தை கலட்டி விட்டு பழைய மீனவனுக்குரிய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டான். இன்றைக்கு திருச்சபை கடைசி நாட்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தேவனை ருசித்தது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ருசித்தது. ஆனால் அவர் கொடுத்த வேலையை செய்வதற்கு பதிலாக மறுபடியும் என் வேலை, என் குடும்பம், என் பிசினஸ் என்று அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரவர் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். வெள்ளிக்கிழமை எவ்வளவு ஆவலாய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்தீர்கள், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு ஆவலாய் அமர்ந்தீர்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு ஊரடங்கு உத்தரவு இருக்கிறது. இப்பொழுது நம்மால் வெளியே போக முடியவில்லை. ஆனால் தரிசனத்தை இழந்து போகக்கூடாது. இவன் மறுபடியும் போகிறேன் என்று சொல்லி அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். அவனோடு ஒரு கூட்டம் போய்விட்டது. தேவ பிள்ளையே, உன்னை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்யறாயோ அதை அப்படியே செய்யறது. உனக்கு பின்னாடி ஒரு ஜெனரேஷன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய வயதை விட குறைந்தவர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன செய்கிறாயோ அதையே செய்ய முடியும். நீ நல்லதை செய்தால் அவர்களும் நல்லதை செய்வார்கள். நீ தேவனுடைய சித்தத்தை செய்தால் அவர்களும் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். தகப்பனே, உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள். நீங்கள் வழி விலகுவது மட்டுமல்ல, அநேகர் வழி விலகுவதற்கு நீங்கள் காரணமாகி விடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுந்த நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா, அதே சமயத்துல ஒரு சுதாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஏவனபடினால் அல்லது எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தபடினால் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். வெறுமை. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு நான் எவ்வளவு வேதனையில் இருந்தனோ அதே வேதனை மறுபடி வருகிறது. ஏன் தெரியுமா? அழைப்பிலிருந்து விலகினான். ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தை அவன் மாற்றிவிட்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பில் உறுதியாக நிற்கிறீர்களா? உலகத்தில் எல்லாருக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிப்பது. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஒரு சபையை நடத்துவது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போதகருடைய கடமை. சுவிசேஷத்தை வெளியே நின்று திரள் கூட்டங்கள் மத்தியில பேசுவது சுவிசேஷகருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பு. சபையை எச்சரித்து புத்தி சொல்லி, சபைக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி, சபையை திடப்படுத்துவதிலும் எச்சரிப்பதிலும் புத்தி சொல்லுவதிலும் நடத்தக்கூடியது ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு. பல இடங்களிலே போய் சபைகளை ஆரம்பித்து அங்கே ஊழியர்களை ஏற்பாடு செய்துவிட்டு அடுத்த இடத்துக்கு போவது அப்போஸ்தலர்களுடைய அழைப்பு. இதெல்லாம் தனித்தனியாக முழு நேர அழைப்பு உண்டு. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. யார் அந்த மற்றவர்கள்? முதலாவது, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுடைய இனஜன பந்துக்கள், இவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். முன்பு அவன் கரையிலே நின்றான், இயேசுவும் கரையிலே நின்றார். படகை வாங்கி பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை ஏறி மீன் பிடிங்கிறார். இப்ப காட்சி மாறுது பாருங்க. இவன் கடலில இருக்கிறான், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். முதலாவது ஒன்றும் பிடிக்காமல் கரையில வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அவனை கூப்பிட்டு போய் மீன்பிடி என்கிறார். இப்பொழுது வெறுமையோடு வருகிறான். இயேசு கரையிலே நிற்கிறார். இயேசு கேட்கிறார் அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இங்க ரெண்டு பசியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவது, இயேசு உண்மையிலே பசியிலே வந்திருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறார். முன்னாடி மாம்ச சரீரத்தில் இருந்தப்ப பசிச்சது போல அவருக்கு பசிக்க வாய்ப்பு இல்லை. எனவே பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்க ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது இவர் எதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தேல, இப்போ உன் வாயாலேயே ஒண்ணு இல்லைங்கிறத சொல்லணும். ஏன்னா நீ என்னை விட்டு போயிட்டதுனால உன்னுடைய வாழ்க்கையில சக்சஸ் இருக்கா? நீ என்னை விட்டு போய் என்னுடைய அழைப்பை விட்டு போற வரைக்கும் நீ எதுலையுமே சோபிக்க முடியாது, உனக்கு சக்சஸ் இல்லை அப்படிங்கிறத காட்டுறார். ரெண்டாவது,
இவர்களை ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக தெரிந்து கொண்டார். இயேசு ஒரு இடத்துல சொன்னார் இல்லையா, என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய கிரியைகளை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குன்னு. இப்ப பசின்னு எதை கேட்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனேன், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுங்கிற வேலையை கொடுத்துட்டு போனேன், ஏதாவது ஆத்துமாக்களை சம்பாரிச்சீங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது சம்பாரிச்சீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, 20 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்று பல ஆண்டுகளாய் சபைக்கு வருகிறீர்களே, ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்காய் சம்பாதித்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? பேதுருவை போல எங்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல அன்றைக்கு அந்த சிறுவன் சொன்னது போல 5 அப்பம் 2 மீன் உண்டு என்று சொன்னது போல, இல்ல ஆண்டவரே, ஒரு சிலரை நான் ரட்சிப்புள்ள நடத்தியிருக்கேன், என் மூலமா சிலர் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில இருக்காங்க, என் கூட ஞானசானம் எடுத்து பந்தியில பங்கு பெறாங்கன்னு சொல்ல போறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்விதான். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே கர்த்தர் உனக்கு பயிற்சி கொடுத்தார். இயேசு 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து சீஷர்களிடத்துல தான் கொடுத்தார். சீஷர்கள் கொடுக்க 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 அது பெருகிக்கொண்டே வருகிறது. 5 அப்பத்தை எடுத்தாரு, ஆசீர்வதிச்சு சீஷர்கள்ட்ட கொடுத்துட்டார். 2 மீன் எடுத்தாரு, சீஷர்கள்ட்ட கொடுத்துட்டார். அவங்க தான் எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கிறது. அற்புதம் இவர்கள் கையிலே நடக்கிறது. இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சமே இது பெருகணும்னு மனசுல சொல்லியிருப்பாரு, அற்புதம் அப்பயே நடந்துருச்சு. ஆனால் இவர்கள் கையினாலே எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கை அற்புதங்களை செய்த கை, தேவனுடைய மகத்துவத்தை கண்ட கை. இப்ப மீன் வளைய போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஒன்னும் இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன் கையில எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு ஆத்மாவை எதிர்பார்க்கிறார். உன் கை வெறுமையாக இருக்கிறதோ, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்பொழுது சுய யோசனையின்படி வந்து அவர்கள் வலை போட்ட போது ஒன்றும் அகப்படவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அழைப்பை விட்டுவிட்டு, ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டுவிட்டு, ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தை மாற்றிவிட்டு இவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது ஆண்டவர் ஒன்றுமில்லை என்ற உடனே அவர்களை திட்டவில்லை, அவர்களை கண்டிக்கவில்லை, அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஒன்னு சொல்றாரு, வலது பக்கமா வளைய போடுங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்க, ஆண்டவர் வலது பக்கமா வளைய போடுங்க உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு என்ன தெரியுமா? இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறார்கள். முன்பு சுய யோசனையின்படி செயல்பட்டார்கள், அங்கே தோல்வி வந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனசுல தோன்ற காரியங்களை செய்கிற வரைக்கும் வாழ்க்கையில தோல்வி வரும். அப்ப என் மனசுல தோன்ற காரியத்தை நான் செய்யவே கூடாதா பாஸ்டர்னா, தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியத்தை செய்வாயானால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சக்சஸ் ஆக முடியும். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை யோசித்து செய்வதற்கு உனக்குள்ள யோசனையை கொடுப்பார். ஆனா ஆண்டவர்கிட்டயே கேட்காம, ஆண்டவர் சொல்லாத காரியத்தை உன்னுடைய மூளை அறிவை பயன்படுத்தி நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தோல்வி வரும். ஏன் தெரியுமா தோல்வி வருது? உலக மனுஷனுக்கெல்லாம் சக்சஸா முடியுது, எனக்கு மட்டும் ஏன் தோல்வி? உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அதனாலதான் உங்க கவனத்தை மறுபடியும் அவர் பக்கம் திருப்புறதுக்காக சில வெறுமைகளை அனுப்புகிறார், சில தோல்விகளை அனுப்புகிறார், சில ஏமாற்றங்களை அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? மறுபடியும் என் வழிக்கு வரணும், என் வேலையை நீ செய்யணுங்கிறதுக்காக. இப்ப அவர் சொன்னபடியே அப்படியே போட்டு திரளான மீன்கள். தேவ பிள்ளையே, உன் வெறுமை நிலை மாற வேண்டுமானால் தேவன் கொடுத்த வேலையை தேவன் சொன்னபடி செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் முன்பே சொன்னேன், முழு நேரமா நீங்க ஊழியத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்க கம்பெனியில நிறைய பேர் இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. பாருங்க 7ஆம் வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே
தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடினால் மேற்சட்டையை கலட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இங்கே வஸ்திரம் என்றால் கீழ் வஸ்திரம். அவன் நிர்வாணமாக இருக்கவில்லை, மேல் சட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வஸ்திரம் தெரியுமா? இவன் ஏற்கனவே மீனவனுடைய வஸ்திரத்தை போட்டிருந்தான். அந்த வஸ்திரத்தை கலட்டி தூக்கி போட்டுட்டு தான் இவனுக்கு ஒரு அப்போஸ்தலனுடைய வஸ்திரத்தை கொடுத்தார். இது ஒரு அழைப்பு. இந்த அப்போஸ்தலனுடைய வஸ்திரத்தை அவன் இழந்து விட்டு கலைந்து விட்டு மீனவனுக்குரிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினால்னா தேவன் கொடுத்த வஸ்திரத்தை இழந்து விட்டான். அதனால என்ன செஞ்சுட்டான்? கடல்ல குதிச்சிட்டான். பாருங்க, ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. ஆண்டவரை அடையாளம் காண முடியல. ஆனா இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் சீசன் கண்டுபிடிச்சிட்டான். எப்பா, நம்ம தோல்வி அடைந்த இடத்துல ஜெயிக்கிறோம்னா ஆண்டவரை தவிர வேறு யாராவும் இது இருக்க முடியாது. அவர் கர்த்தர் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, நீ வெறுமையா இருக்கும் பொழுது உன்னை அடிப்பதற்காக வருகிற தெய்வம் அல்ல, உன்னை அரவணைத்து மறுபடியும் அவருடைய வழிக்கு அழைப்பதற்காக வருகிற தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருந்த சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களில் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு விலகி இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். பிள்ளைகளை, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று. ஆனா இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனம். அவர்கள் கரையில வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? என்னை விட்டுட்டு போயிட்டு அவங்க ஜெயமா வாழ முடியாது. ஆனா எப்படியும் திரும்ப நம்மள்ட்ட தான் வந்து ஆகணும், நம்ம தான் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா பாருங்க, தகப்பன் அல்லவா, அப்பா அல்லவா, என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு 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 ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கத்தானே செய்யும். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கவனம் வருது. இளையகுமாரன், லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரன், அவன் அப்பா வீட்டை விட்டு ஓடிட்டான். தன்னுடைய மனசு சொன்னதை கேட்டு போனான். அப்பா சொல்றதை கேட்கல, தன்னுடைய மனசு சொல்றதை கேட்டு போயிட்டான். இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்றதை விட தங்களுடைய மனது என்ன சொல்லுதோ, தங்களுடைய சிந்தை என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, தாய் தகப்பனுடைய சொல்லை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்கள், வாழ்க்கையில ஜெயம் பெறுவீர்கள். இந்த இளையகுமாரன் போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். சேர வேண்டிய சொத்து, அவனுடைய உடைமைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. பன்னிதிங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப யோசிக்கிறான், அப்பா வீட்டுக்கு போனா சாப்பாடாவது கிடைக்கும். மனம் திரும்பி வரல, பாவ அறிக்கை செஞ்சான். எதுக்கு தெரியுமா? சோத்துக்காக. நம்ம மனம் திரும்புறது ஆண்டவரோட ஒப்புரவாகிறதெல்லாம் இருக்கணும். ஏதோ இப்போதைக்கு தேவை சந்திக்கப்படணுங்கிறக்க ஆண்டவரே இந்த ஒரு தடவை பண்ணீங்க. நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை விடுவீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான். அந்த நேரத்துல காரியம் நடக்கணுங்கிறக்கா கர்த்தருடைய காலை பிடிப்பாங்க. ஆண்டவரே எப்படியாவது செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழைய குருடி கதவை திறடி. இந்த இளையகுமாரன், நான் தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேங்கிறத முதல்ல நினைச்சிருந்தானா பரவாயில்ல. என் தகப்பன் வீட்டுல நிறைய பேருக்கு பூர்த்தியான சாப்பாட்டை மனசுல வச்சு வந்தான். எப்படியோ வந்து சேர்ந்துட்டான். எல்லாத்தையும் கொண்டு போனா எல்லாம் செலவழிச்சுட்டான், ஒண்ணுமே இல்லை. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றது தெரியுமா? அவன் கைக்கு மோதிரம் போடுங்க, அவனுக்கு வஸ்திரம் போடுங்க, அவனுக்கு பாதரட்சை போடுங்க. ஹலோ, இந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஏற்ற சைஸ் இருக்கணும் இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுங்கிறாரு. அப்ப அப்பாவுக்கு தெரியும் திரும்ப வருவான், இவன் திரும்ப எப்படி தோல்வியோட வருவான். ஆனா அவன் வெறுமையா இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து. மோதிரங்கிறது நம்ம கடையில போனோமே டக்குன்னு வாங்கிட்டு வர முடியாது. நம்ம கைக்கு அளவுக்கு சரியா இருக்கணும். அப்பாவுக்கு தெரியும் மகனோட கை அளவு. எனவே மகனுடைய கை அளவுக்கு ஏத்த மோதிரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு வேண்ட பாதரட்சை, ஷூ, கடையில போய் ஏதோ ஒரு ஷூ கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம கால அளவை பார்ப்பாங்க, அது என்ன அளவுங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்ப மகனுக்குரிய பாதரட்சை வச்சிருக்காருன்னா அவனுடைய அளவுக்கு ஏற்ற பாதரட்சை. அப்ப தன்னுடைய மகனுக்கேற்ற பாதரட்சை, அவனுக்கு ஏற்ற வஸ்திரம், அவனுக்குரிய மோதிரம், இதெல்லாம் வச்சிருக்காருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படியும் தோல்வியோட திரும்ப வருவான், அவனுக்கு அப்ப நான் கொடுக்கணும்ட்டு. அதே போலதான் தகப்பனை போல இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க போறவங்க வெறுமையா தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே பொரித்த மீன்களை வைத்திருக்கிறார். எல்லாம் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைய, வாழ்க்கையில தோல்வி அடைந்து விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் இயேசுவிடத்திலே வாருங்கள், மீண்டும் இயேசுவிடத்திலே வாருங்கள். இந்த மீண்டும் வாருங்கள்னு சொல்லுது, நீங்க பாவத்துல பின்வாங்கி போயிட்டீங்க, பாவம் செய்றீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. அழைப்பிலிருந்து விலகி, தரிசனத்திலிருந்து விலகி,
தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து விலகி, தேவன் உங்களுக்கு கொடுத்த அடையாளமாகிய சீஷன் என்கிற வஸ்திரத்தை இழந்து போய் நீங்கள் நிற்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை மீண்டும் அழைக்கிறார். மீண்டும் அழைத்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சுட்ட, அதாவது கரையில வந்தபோது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆண்டவர் சொல்லார் 12ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இப்பதான் அவங்க கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வந்ததை இன்னும் வேக வைக்கல. ஆனா ஆண்டவர் இதை சாப்பிடுங்கிறார். இப்பயும் இங்கேயும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், மீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்கல, மீன் வைத்திருக்கிறதை கண்டார்கள். ஒரே ஒரு மீன். 11 சீஷர்கள் இருக்காங்க. அங்க 11 சீஷர் இருக்காங்க, ஒரே ஒரு மீன். எப்படி மறுபடியும் அந்த அற்புதத்தை செய்கிறார். மீன் எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தப்ப எல்லாருக்கும் வந்ததே அதை போல இவன் 153 மீன் கொண்டு வந்தான், உண்மைதான். ஆண்டவர் தம்முடையவர்களை மீண்டும் அழைத்து தான் அழைத்த பணியை மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்னாடி நடந்தது என்ன தெரியுமா? பேக் ஸ்லைடிங்ல இருந்தவங்களை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அழைப்பை மறந்தவர்களுக்கு அழைப்பை ஞாபகப்படுத்தினார். அழைப்பை இழந்து போனால் வெறுமை என்பதை உணர்த்தினார். இப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. கேட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்பொழுது இயேசு வந்து 13ஆம் வசனம், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதெல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேட்கிறார் ஆண்டவரே, சீமோனே, இவங்க எல்லாரையும் விட என்ன நேசிக்கிறியா அப்படின்ட்டு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரே திரும்ப கேட்கிறார். திரும்ப 3 தடவை கேட்கிறார். இவனுக்கு 3 தடவை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வந்திருக்கும்? 3 தடவை மறுதளிச்சது ஞாபகம் வந்திருக்கும். ஆண்டவர் கேட்டது, ஒரு தெய்வீக அன்போடு என்ன நேசிக்கிறையான்னு கேட்டார். இல்ல ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் உங்களை நேசிக்க முடியல அப்படிங்கிறத உள்ளதை ஒத்துக்கிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அழைப்பை இழந்து, அழைப்பை மறந்து, அழைப்பை நிராகரித்து போகிறான். ஆனால் ஆண்டவர் விடுற மாதிரி இல்ல, திரும்ப வந்து அந்த அழைப்பை அவனுக்கு உறுதிப்படுத்தி மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு ஆண்டவர் போகிறார். இதற்கு பின்புதான் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க. முதல்ல பிரசங்கம் பண்றதே பேதுரு. ஏன் தெரியுமா? நான் இவ்வளவு பின்மாற்றத்துல போயும் ஒரு தடவை மறுதளிச்சேன், அந்த மறுதளிச்சதையும் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாரு. 2வது, பழைய தொழிலுக்கு போறேன்ட்டு போயிட்டேன், பின்மாறி போயிட்டேன், ஆனாலும் என்ன விடுற மாதிரி இல்ல, எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்காருன்ட்டு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டார். இதுக்கிடையில அபிஷேகம் பெற்றார் பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் அவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு நடந்து போனா நிழல் பட்டு சுகமாகறாங்க. இப்பதான் பேதுருக்கு யோசிச்சிருப்பாரு, இவ்வளவு வேலையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. இப்ப முதல்ல ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகம் பெற்ற உடனே எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. இந்த 3000 பேரை பார்க்கும் போதுல பேதுரு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பார். இது என்னுடைய கற்பனை. சோத்திரம். முன்பு இயேசுவை அறிந்த காலத்துல 2 படகு நிறைய மீனை கொடுத்தாரு. அந்த மீன் அவருடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கும். 2வது, இப்ப வந்து ஒரு மீனும் பிடிக்கலன்னு உடனே வலது பக்கம் வளைய போடுனாரு. வலது பக்கம் வளைய போட்டோமே திரளான மீன்கள் இருந்துச்சு, பெரிய மீன்கள் இருந்தது, வலை கிளியல, ஆனா நிறைய மீன் கிடைச்சது. அதையும் பார்த்திருப்பாரு. என் பழைய தொழிலை செஞ்சிருந்தா மீனை சில ரூபாய்களுக்கு வித்து பிழப்பு ஓட்டியிருப்பேன். ஆனா அழைப்புக்கு நான் அர்ப்பணித்தபடினால் இன்னைக்கு 3000 ஆத்துமாக்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். 3000 பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. 3000 பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் சம்பாதிக்கிற கோடி கோடியான பணத்தை விட ஆண்டவருக்காய் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. உணர்கிறீர்களா? எதை கையில வச்சு நம்ம அழகு பார்க்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையா, நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தையா, நம்ம கையில இருக்க சேர்த்து வச்ச சொத்து பணம், இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சதை பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கிறோமா? அதை தள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் வித்தியாசமானது.
ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பரலோகம் சந்தோஷப்படுதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு இயேசு தேடி வருகிறார். இயேசு தேடி வருகிறார். மரித்த இயேசுவை தேடி போனார்கள். அவர் அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுதலை பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் பின்மாறி போய்விட்டார்கள். பின்மாறி போனவர்களை இயேசு தேடி வந்தார். எதற்காக தெரியுமா? திட்டுவதற்காக அல்ல, அடிப்பதற்காக அல்ல, மீண்டும் அழைப்பை ஞாபகப்படுத்துவதற்காக, மீண்டும் அவர்களுக்கு கொடுத்த பணியிலே நியமிப்பதற்காக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சிறு வயதிலே பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கலாம். கல்லூரியில படிக்கும் பொழுது அர்ப்பணித்திருக்கலாம். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கலாம். அந்த அர்ப்பணிப்பு அவர்கள் மேல் இருக்கும் பொழுது, அந்த அழைப்பு அவர்கள் மேல் இருக்கும் பொழுது, அதை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகள் வேறு காரியங்களை செய்யும் போது வெறுமையான படகை பார்ப்பார்கள். வெறுமையான படகை பார்ப்பார்கள். அன்பானவர்களே, இயேசு திரளான மீன்களை பிடிக்க உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்புக்குள்ளே வாருங்கள், அபிஷேகத்துக்குள்ளே வாருங்கள். களைந்து போட்டுவிட்ட அந்த அபிஷேகத்துக்குரிய ஆடையை மீண்டும் எடுத்து உடுத்துங்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துங்கள். ஆண்டவருக்காக முழுவீச்சோடு கூட செயல்படுங்கள். பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அங்கே மட்டுமா? கொர்நேலி வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பவுல் வந்து தலையில கை வச்சா நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அபிஷேகம் பெறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பேதுரு நடந்து போனா நிழல் போட்டு நிறைய பேர் சுகமாகறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேதுருக்கு பெருமை வந்திருக்காது. ஒவ்வொரு அற்புதம் நடக்க நடக்க ஆண்டவருடைய பாதத்துல போய் அழுதிருப்பார். ஆண்டவரே, நான் மட்டும் உங்க அழைப்பை நிராகரிச்சு மீன் பிடிக்கிறதுக்கு போயிருந்தா ஏதோ அந்த கலிலேயா கடல் ஓரத்துல கொஞ்சம் மீனை வித்துட்டு பொழப்ப ஓட்டி இருந்திருப்பேன். ஆனா இத்தனை ஆத்துமாக்கள் உம்மை தேடி வருகிறார்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமா ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நம்முடைய கைக்கு வருகிற பணம் செலவழிந்து போகிற பணம், கைக்கு கை மாறுகிற பணம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கும், நாளைக்கு வேற யார்ட்டையாவது போயிடும். சோதரம். ஆனால் வருகிற ஆத்துமாக்கள் பரலோகம் வரைக்கும் நம்மோடு கூட வருவார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். கரையிலே உட்கார்ந்திருக்கிறார். கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்குரிய அப்பம் தயாராக இருக்கிறது. உங்களுக்குரிய மீன் தயாராக இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பழைய வேகத்துல, பழைய தரிசனத்துல, பழைய ஸ்பீட்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வருவீங்களா? ஆண்டவர் உங்களை தேடுகிறார். இப்பொழுது நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடைக்கப்பட்ட நாட்கள் முடிந்த உடனே மறுபடியும் வேலைக்கு போக போகிறோம். மறுபடியும் பிசினஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் ரயில்லையோ பஸ்லயோ டிராவல் பண்ண போறோம். உங்களை சுற்றிலும் ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தே ஒரு ஊழியத்தை செய்யலாம். ரட்சிக்கப்படாத உங்களுடைய நண்பர்கள், ரட்சிக்கப்படாத உங்கள் உறவினர்களுக்கு போன் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் வரும். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்பதை வேதத்தில் தெளிவாய் எழுதியிருக்கிறது என்பதை பக்குவமாக, அன்பாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வீட்டிலிருந்தே வெளியில் நடக்கிற சம்பவங்களை வேதத்தோடு இணைத்து ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களும் உங்களோடு கூட இணைந்து ஆராதிப்பார்கள். உங்க கூட 4 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்து உங்க கூட வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பானவர்களே, நம்முடைய சபையில இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேரை எழுப்பி இருக்கிறார். எவ்வளவு பேர் கிராம ஊழியத்துக்கு போறாங்க. இன்னும் ஊழியத்துக்கு போகாதவங்க எல்லாம் நமக்கு இந்த ஊரடங்கு முடிந்த பின்பு போய் செய்யுங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை அறியட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு இல்லாத போது வெறுமையாக இருந்தோம். இயேசு வந்தபோது நிறைவாயிருந்தோம். ஆனால் இயேசுவை விட்டு விட்டாலும் மறுபடியும் வெறுமை. இயேசுவை மட்டுமல்ல, அவருடைய அழைப்பை விட்டு விட்டால் வெறுமை. ஆனால் வெறுமையாய் விடாத தேவன் மறுபடியும் நிறைவுக்குள்ளே நம்மை நடத்தி நம் மூலம் அநேகரை நிரப்ப விரும்புகிறார். இந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுங்கள். மீண்டும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மறுபடியும் உங்க வழிக்கு வர்றேன்ப்பா. என் சிந்தை சொல்ற மாதிரி என் வழிக்கு போக மாட்டேன், உங்க வழிக்கு வர்றேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே,
உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு பின்பு வேதத்தில் நடந்த சம்பவங்களை உடைய பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்ல உதவி செய்து. நாங்கள் ஒரு வாரத்தில் இதை தியானிக்கிறோம். அன்றைக்கு எவ்வளவு நாட்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அழைப்பை மறந்தவர்களை மீண்டும் அழைக்க நீர் சென்றது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அழைப்பை மறந்திருப்பார்கள் என்றால், தேவனுடைய திட்டத்தை மறந்து தங்களுடைய வாழ்க்கைதான் முக்கியம் என்று வாழ்ந்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களை சந்திப்பீராக. இன்றைக்கு அவர்களை சந்திப்பீராக. அவருடைய வாழ்க்கையின் வறுமையெல்லாம் மாறி நிறைவாய் வாழும்படி மீண்டுமாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று பேதுருவை பார்த்து சொன்ன அதே தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பணி வைத்திருக்கிறீரோ அதை அவர்கள் மீண்டுமாய் செய்ய, சண்டே ஸ்கூல் ஊழியத்தை விட்டுவிட்டவர்கள் மீண்டும் சண்டே ஸ்கூல் ஊழியத்திலே இணைய, வாலிபர் ஊழியத்தை விட்டுவிட்டவர்கள் மீண்டும் வாலிபர் ஊழியத்திலே இணைய, கேர்சல் ஊழியங்களை விட்டுவிட்டவர்கள் மீண்டும் கேர்சல் ஊழியத்திலே இணைய, கிராம ஊழியத்தை விட்டவர்கள் மீண்டும் கிராம ஊழியத்திலே இணைய, தனித்தாள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தவர்கள் மீண்டும் அந்த ஊழியத்தை செய்ய அவர்களை திருப்புவீராக. பக்கமாய் திருப்புவீராக. முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தும் அதை பற்றி கவலை இல்லாமல் யாராவது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களை பக்கமாய் திருப்புவீராக. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீர் சுட சுட ஆயத்தமாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். வேதத்தை வாசியுங்கள். சீக்கிரம் இந்த நிலைமை மாறும்படி ஜெபியுங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். ஆமென்.